ராகம் வந்துட்டேன். வாங்க. வணக்கம் சித்தரை. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. வணக்கம். நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். சுபத்திரம்மா, சொல்லுங்க, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ரொம்ப நாளாவே எங்க வீட்டுக்குள்ள என்னென்னமோ நடக்குது சித்தரே. எப்பவும் யாரோ ஒருத்தரோட கண்ணு எங்க வீட்டையே பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்ல தெரியாத பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு வர சொன்னேன். புரியுதும்மா, இருங்க, சோழி பிரசங்கம் போட்டு பாத்துருவோம். சரிங்க சித்தரே. அந்த சோழியை கொடுப்பா. நமச்சிவாய. அக்கா, பிரசங்கம்னா அதான் அந்த சோழியெல்லாம் போட்டு பாப்பாங்களா, அங்க பாரு பாரு. நீ பயப்படாத. என்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சமீபத்துல இந்த வீட்டோட ஆம்பளைங்க யாருக்காவது உயிருக்கு ஆபத்து வந்திருக்கணுமே. யமன் வாய் வரைக்கும் போய் ஏதோ ஒரு புண்ணியத்தினால அந்த ஆணோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சோழி சொல்லுது. ஆமா சித்தரே, என் வீட்டுக்காரருக்கு அந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. நீங்க ஆசைப்படுறது ஒன்னா இருந்தாலும் நீங்க விரும்பாத ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். சரியா? சரிதான் சித்தரே. சுபத்திரம்மா, நான் எதையும் மறைச்சு பேச மாட்டேன். சோழி என்ன சொல்லுதோ அதை வெளிப்படையா நான் சொல்ல போறேன். சொல்லுங்க சித்தரே. இந்த குடும்பத்துக்கு பெரிய கண்டம் ஒண்ணு இருக்கு. கண்டமா? என்ன சித்தரே இப்படி சொல்றீங்க? சோழி சொல்றதம்மா நான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ணணும், இந்த குடும்பத்தை சிதைக்கணும்னு சில பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கெட்ட பார்வையால தான் அடுத்தடுத்து எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு.